இன்னைக்கு வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கலந்தாய்வு கூட்டத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அத்துக்கட்டு நலசங்கம் சார்பாக எல்லாரும் வந்துட்டு வந்திருந்தோம். அப்போ வரும்போது வந்துட்டு நம்ம கருத்து வந்துட்டு எல்லாமே சொல்லும் போது காலையில 9 மணி நின்று 2 மணி வரைக்கும் பண்டிகை பண்றதுக்கு அனுமதி தரேன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் 2 பேரும் வந்துட்டு சொன்னாங்க. இனிமே வந்துட்டு பண்டிகை வந்துட்டு அத்துக்கட்டு பண்டிகை ஆனாலும் சரி தெருவானாலும் சரி காலையில 9 மணி இருந்து 2 மணி வரைக்கும் பண்டிகை நடக்குது. அதுக்கு வந்துட்டு உத்தரவாதம் நம்ம ஆட்சியர் அப்புறம் கண்காணிப்பாளர் கொடுத்திருக்காங்க. அது வந்துட்டு எப்படி நடத்தினா வந்துட்டு பண்டிகை வந்துட்டு 5 ஹவர் நிப்பாட்டாம கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, மெயினா அவங்க சொன்னது வந்துட்டு போதையில வந்துட்டு யாருமே பண்டிகைக்கு உள்ளர ஆளுங்க வந்துட்டு நிக்க கூடாது இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்கூல் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஆகட்டும் இல்ல ஸ்கூல் பசங்க அன்ரேஜ் சின்ன பசங்க வந்துட்டு யாருமே அதுல வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நாங்க வந்துட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றோம்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே வந்துட்டு பண்டிகை நடத்துற விழா கமிட்டினர் எல்லாரும் வந்துட்டு ஸ்கூல் பசங்க பிளஸ் சின்ன பசங்க இல்லாத அளவுக்கு வந்துட்டு பாத்துக்கோங்க. நீங்க நோட்டீஸ் வந்துட்டு கண்டிப்பா அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பண்டிகை பண்ணும்போது முன்னாடியே நோட்டீஸ் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் அடிக்கும் போது அந்த நோட்டீஸ்லவே வந்துட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு மாடு பிடிக்கிறதுக்காகட்டும் மாடு விடுறதுக்காகட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போதையில வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு யாருமே வந்துட்டு அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இருந்ததுன்னா பண்டிகை அந்த ஸ்பாட்ல நிப்பாட்டிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சியர் ஐயா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் ஃபாலோ பண்ண நோட்டீஸ் கண்டிப்பா அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ்ல இந்த விதிமுறைகள் எல்லாமே போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சட்ட ஆலோசகர் நம்ம அலேசிபோம் நம்ம சங்கர் அண்ணா வந்துட்டு பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க 2026க்கான பொங்கல் விழாவுக்கான கலந்தாய்வு கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இப்போ நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல வந்து அத்து பண்டிகை நடத்தணும் அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம டேட் வைக்கிற நாளைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்குண்டான என்னென்ன வந்து கொடுக்கணும்ன்ற விஷயம்லாம் இருக்குது. நாங்க அப்புறமா வந்து நம்ம குரூப்ல வந்து எடுத்து போடுறோம். தயவு செஞ்சு எந்த ஊர்ல பண்டிகை பண்றான்னு சொல்றீங்களோ அவங்க வந்து அவங்களுடைய மனு வந்து ஆன்லைன்ல ஏத்தணும். 1 மாசத்துக்கு முன்னாடி ஏத்தணும். அப்புறம் பர்மிஷன் வாங்கி பண்டிகை பண்ணும்போது நோட்டீஸ் அடிக்கணும். நோட்டீஸ்ல இந்த விதிமுறையெல்லாம் போட்டு 18 வயசுக்கு உள்ள இருக்கிற பசங்க வந்து அதுல நிக்கிறதுக்கோ மாடு விடுறதுக்கோ வந்து இதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்துச்சாங்கன்னா போலீஸ் வந்து தீவிரமா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதான் பண்டிகை வந்து எக்காரணத்தை கொண்டு 5 மணி நேரம் நடத்தலாம், உங்களை யாரும் வந்து எந்த போலீஸ் வந்து நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு பண்டிகை நடத்துறன்னு விருப்பப்படுற நம்மளுடைய கிராம மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா முன்கூட்டியே அவங்களுடைய பர்மிஷன் வாங்குறதுக்கு உண்டான மனுக்களை வந்து ஆன்லைன்ல ஏத்திருங்க. கண்டிப்பா பர்மிஷன் கிடைக்கும். கெஜெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பர்மிஷன் கிடைக்கும். அதே போல நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். நம்ம தெரு நடத்துற மாதிரி வந்துட்டு 8 அடி அகலம் வந்துட்டு பேரிகார்டு வந்துட்டு அவங்க மேப் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பேசணும். நம்ம சங்க சார்பா பேசியதற்கு ஆட்சியர் ஆகட்டும் கண்காணிப்பா நம்ம எஸ்பி சார் ஆகட்டும் எல்லாரும் வந்துட்டு இந்த 8 அடியில விட முடியாது, நம்மளுக்கு 40 முதல் 50 அடி வந்துட்டு நம்மளுக்கு பேரிகார்டு வந்துட்டு உள்ளர இடம் இருக்கணும் அகலம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அவங்களும் வந்துட்டு ஒத்துழைப்பு தரோம், எந்த ஒரு தொந்தரவு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 40 அடி வந்துட்டு இனிமே வந்துட்டு கட்டலாம், அதுக்கு எந்த ஒரு தொந்தரவு வராது. நம்ம எல்லாரும் முன்னாடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் இம்பார்ட்டன்ட், நோட்டீஸ் எல்லாரும் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.